பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறை வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியாக இருக்கின்றார். இவர் ஒரு யூதன் அல்ல. ஆனால் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி அவருக்கு பதில் கொடுக்கின்றார். நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவர் தேவனாயிருந்து ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கின்றார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபத்தை இன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு உங்கள் ஜெபத்திற்கு என்று பதில் தருகின்றார். சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்கள் கொர்நேலியு ஜெபித்த பொழுது அவனுக்கு பதில் வந்தது. பிறகு பேதுரு அங்கே வந்து பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் படிக்கின்றோம். அதுபோல இந்த காணொளியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடி ஜெபித்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தை தர என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது புறஜாதியாகிய மனுஷனாக இருந்தாலும் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்று உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். விண்ணப்பத்தின் ஆவியை உங்களுக்கு தர என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஞானஸ்தானத்திற்கு தடையாக இல்லாமல் நாளைக்கே ஞானஸ்தானத்தை பெற நீங்கள் ஆண்டவரிடத்தில் பிரதிஷ்டை செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, ஏனென்று பார்த்தால் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நாளைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தால் நாம் என்ன செய்வது என்பதை சிந்தித்து இன்றே மன்றாடி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த காணொளியை பார்த்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை